ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இந்த நிமிடம் தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் செந்தில் பாலாஜி எங்கே இருக்காரு? இந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் 3 நாட்களாக நடந்த மிக முக்கியமான 3 விஷயங்கள். ஜூலை 28, 29. ஜூலை 28ல் நம்ம டிவிஎஸ்சி, அதாவது தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை ஒரு எஃப்ஐஆர் போடுது. ஜூலை 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க 41 கதவுகள் ஒரே நேரத்தில் தட்டப்படுது. 41 வீடுகள், ஆபீஸ் எல்லாமே தேடப்படுது. தேடுதல் வேட்டை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் அவருடைய ஆன்டிசிபேட்டரி பெயில தூக்கி வெளியே வீசுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர்களுக்கு இதுவே வேலையா போச்சு அப்படின்னு தமிழ்நாட்டு நீதிமன்றம், தமிழ்நாட்டு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவருடைய ஆன்டிசிபேட்டரி பெயில, முன்ஜாமீன தூக்கி வெளியே வீசி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3 நாட்கள் 3 அடி. இப்ப அரஸ்டுக்கு எதிராக லீகல் ஷீல்டு இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. உடனடியாக எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு மருத்துவமனையில போய் படுத்துட்டாப்ல. இந்த எஃப்ஐஆருக்குள்ள என்ன எழுதி இருக்காங்க, கோர்ட்ல 2 பக்கமுமே எப்படி மோதினாங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இவர் எங்க இருக்காரு அப்படிங்கிற சீன் இந்தியா முழுவதுமாக ஓடிச்சு. தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, இந்தியா முழுவதுமாக ஓடிச்சு. டெல்லி ஏஜென்சி ஃபெயில் ஆன இடத்துல, அதாவது இடி இதே இந்த தமிழ்நாட்டில் இவர் சம்பந்தப்பட்ட கேஸ்ல ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு சென்னை ஏஜென்சிக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் அட்வான்டேஜ் என்ன, எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. கடைசியில நீங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இது செந்தில் பாலாஜி அல்லது திமுக சம்பந்தப்பட்ட கதையே கிடையாது. இது உங்க கதை, இது நம்ம கதை. இன்னைக்கு டாஸ்மாக் தமிழ்நாட்டு அரசுடைய ஒரு லிக்கர் மோனோபாலி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அபிஷியல் ஃபிகர் படியே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் சேல்ஸ் 44,000 கோடிக்கும் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டு டாஸ்மாக் லிக்கர் ஷாப்ல இருந்து வருமானம் வருது. தமிழ்நாட்டில் ஆன் அன் ஆவரேஜ் 2,30,00,000 குடும்பம்னு எடுத்துக்குவோம். 44,000 கோடி டிவைடட் பை 2.3 crore. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு தெரியுமா? ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு சுமார் 19,000 ரூபாய். இது உங்க பணம், என் பணம். இந்த ஃபைல்ல ₹1 தப்பா போனாலும் அது யாரோ ஒரு பொலிட்டீஷியனுடைய பிரச்சனை இல்ல, அது உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை. அந்த கண்ணோட்டத்திலேயே நீங்க இந்த மொத்த வீடியோவையும் பார்க்கணும். சரி, இந்த எஃப்ஐஆருக்குள்ள முதல்ல போவோம். இது வெறும் கரப்ஷன் நடந்துச்சு அப்படின்னு பொத்தாம்பதுவாக எழுதின ஒரு வாசகமோ ஒரு ஸ்டேட்மெண்டோ கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டின் லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை, இந்த டிவிஎஸ்சியுடைய ஒரு மொத்த மெஷினுடைய டிசைனை இந்த எஃப்ஐஆர் இன்னைக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய அலிகேஷன் இதுதான். என்னது? தமிழ்நாட்டில் கடந்த 5 வருடமாக நடந்த பார் லைசன்ஸ் டெண்டர்ல கார்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியில போட்டி மாதிரி காட்டி உள்ள இருக்கவங்க எல்லாருமே ஒரே கூட்டம். ப்ராக்சி ஓனர்ஷிப். கடை ஒருத்தர் பேர்ல, ஆனா உண்மையான ஓனர் வேற ஒருத்தர். இதுல எல்லாத்தையும் விட எனக்கு பிடிச்ச டீட்டெயில் என்ன தெரியுமா? கான்சிக்யூட்டிவ்லி நம்பர்டு டிமாண்ட் டிராப்ஸ். அதாவது யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், கோல்மால் பண்ண தெரியணும், ஊழல் பண்ண தெரியணும். ஆனா ஃப்ராட் பப்ளிக்கா பண்ணாலும் பக்குவமா பண்ண வேண்டாமா? யோசிச்சு பண்ண வேண்டாமா? இங்க பாருங்க, ஒரு டெண்டர் வேற வேற ஊர்ல இருந்து வருது. ஒருத்தன் ஒரு குறிப்பிட்ட ஒரு அபிஷியல் விஷயத்துக்கு ஒரு ரோடு போடுறதுக்கோ, கடைகளை வாடகைக்கு எடுக்கிறதுக்கோ, இல்லைன்னா பார்க்கிங்க குத்தகைக்கு எடுக்கிறதுக்கோ டெண்டர் போடுறானுங்க. டெண்டர் டெண்டர்னா வேற வேற ஊர்ல இருந்து வரும், வேற வேற பேங்க்ல இருந்து வரும், வேற வேற ஆட்கள், வேற வேற குழுக்கள் அப்ளை பண்ணணும். ஆனா இவனுக்கு கொடுத்துருக்க டிடி நம்பர் இருக்குல்ல, அந்த பேங்க்ல இருந்து கொடுக்கக்கூடிய டிடி செக் நம்பரை பார்த்தா வரிசையா அடுத்த நம்பர். ஒரே பேங்க் கவுண்டர்ல இருந்து ஒரே நேரத்தில் ஒரே கையெடுத்த டிமாண்ட் டிராப்டுகள் இன்னைக்கு டிவிஎஸ்சி யார் முன்னாடி ஆதாரமாக வச்சிருக்கு? தமிழ்நாட்டு கோர்ட், நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆதாரமாக வச்சிருக்கு. இவங்க வெளியில இதுக்கு நிறைய போட்டி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட டெண்டர்ல எடுக்கிறதுக்கு, டாஸ்மாக் குத்தகைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய போட்டி வெளியில இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு, ஆனா காம்படிஷனே இல்லை. இது ஒரு கோரியோகிராஃப் பண்ணப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாஃபியா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் நிரூபிக்கப்பட்டா இது இந்த கேஸுடைய ஸ்மோக்கிங் கன் மாதிரி. இங்க எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செயின் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், ஈவென்ட்ஸை நீங்க கேளுங்க. இது நாம இப்ப சொல்லக்கூடியது டிவிஎஸ்சியோட ஒரு வெர்ஷன். கோர்ட்ல தான் இது டெஸ்ட் பண்ணப்படணும், நிரூபிக்கப்படணும். அதாவது ரதேஷ் ராஜ் சண்முகவேலுங்கிற ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல். இவன் ஒரு மினிஸ்டரும் இல்ல, ஒரு டாஸ்மாக் ஆபீசரும் இல்ல, எந்த கட்சியை சார்ந்தது மாதிரி இவன் காட்டிக்கல. பிராண்ட் அப்ரூவல்ஸ், ஆபீசர் டிரான்ஸ்ஃபர்ஸ், பார் லைசன்ஸ் அலாட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும்
இவன் ஒருத்த மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான் மை ஃப்ரெண்ட்ஸ். இவன் பேர் வந்து ரதேஷ் ராஜ் சண்முகவேல். இந்த நேரங்களில் இருந்த இந்த டாஸ்மாக் எம்டி விசகன், அவருடைய பேரு விசகன், அவருடைய டைரக்ஷன் படி இவர் தான் எல்லா சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்லையும் ஈவெண்ட்ஸ்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அலிகேஷன் இன்னைக்கு டிவிஎஸ்சியோட இந்த எஃப்ஐஆர்ல இருக்கு. ஸோ இந்த டிரெக்ஷன்ஸ் எங்கே இது ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு இன்னைக்கு டிவிஎஸ்சி ஆதாரங்களை ஹைகோர்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாம சொல்லக்கூடிய நடந்த எல்லா விஷயங்களுமே ஒரே ஒரு நபர்கிட்ட இருந்து தான் வெளியே வந்திருக்கு. அந்த நபர் தான் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற உத்தமன். அதோட சேர்ந்து எஃப்ஐஆர்ல 2 சீனியர் ரீஜனல் மேனேஜர்ஸ், அவருடைய முன்னாள் பிஏ, டிஸ்டிலரி கம்பெனிஸ், ப்ரீவரி கம்பெனிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபர்ம்ஸ், பாட்லிங் ஃபர்ம்ஸ், மனுஷங்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முழு சப்ளை செயினே இந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருக்கு. இந்த டைம் பீரியடை நீங்க பாத்தீங்கன்னா 2021 2025 இவர் வந்து ப்ரொஹிபிஷன் பிளஸ் எக்ஸைஸ் மினிஸ்டரா இருந்த காலம். யாரு? இதே இந்த செந்தில் பாலாஜி. எஃப்ஐஆர் போட்ட மறுநாள் ஜூலை 29 41 கதவு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கரூர் ராமேஸ்வரப்பட்டியில இவருடைய வீடு இருக்கு. சென்னை சுத்தி 14 இடத்துல ரெய்டு நடக்கு. கோயம்புத்தூர் வேர் ஹவுசஸ், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல், ஈரோடு, நீல்கிரிஸ், 14 மாவட்டங்கள்ல ஒரே மணி நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல 29 14 மாவட்டங்கள்ல ரெய்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் எப்ப இது மாதிரி ஒரு ரெய்டு நடந்துச்சுன்னு நீங்க வரலாறுல எனக்கு எடுத்து காட்டியிருக்க பார்ப்போம். 14 மாவட்டங்கள்ல ஒரே நேரத்துல ரெய்டு. சென்னையில ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்த இவரை, அதாவது 14 மாவட்டங்கள்ல ஆல்மோஸ்ட் 41 வீடுகளுக்கு, ஆபீஸ் அப்படின்னு வேற வேற இடங்கள்ல ரெய்டு நடக்கும்போது இவரு சென்னையில ஒரு தனியார் ஹோட்டல்ல, பிரைவேட் ஹோட்டல்ல தங்கி இருக்கக்கூடிய காரணம் என்ன? சென்னையில ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்த இவரை டிவிஎஸ்சி ஆபீசர்ஸ் ஹோட்டலுக்கு உள்ளேயே போய் ஹோட்டலுக்கு உள்ள வச்சு நேர்லயே கொஸ்டின் பண்ணாங்க. எப்போ? நேத்து. அன்னைக்கே உடனே அவருக்கு புரிஞ்சிருக்கும், இந்த அளவுக்கு வந்து 41 இடங்கள்ல ரெய்டு நடக்கக்கூடிய அதே நிமிடம் நான் தங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல உட்காந்து என்ன என்கொயர் பண்றாங்கன்னா, இன்டராகேட் பண்றாங்கன்னா, அன்னைக்கே அவருக்கு புரிஞ்சிருச்சு, நேத்தே புரிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்டெப் கண்டிப்பா அரெஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு. காலையில எந்திரிச்சு விடிய காலமே குளிச்சு துணியெல்லாம் மாத்திட்டு வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டியும், அதாவது அநியாயம் பண்றவனு எவ்வளோ தன்னை சுத்தமா வெளியே காட்டிக்கிறானுங்க பாருங்களேன். இதுக்கு பேரு நாகரிகம். உள்ளாடி மனசுக்குள்ள எவ்வளவோ அநியாயங்கள், பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ கடைபிடிச்சிட்டு வெளியே வரும்போது வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிட்டு வர்றானுங்க பாருங்க. அதுதான் அவனுங்க நாகரிகம்னு நினைக்கிறானுங்க. மறுநாளே ஹைகோர்ட்ல ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு பெட்டிஷன் போடுறாரு. அதாவது அவருடைய சைடு வந்து சீனியர் அட்வொகேட் இளங்கோ. இந்த இளங்கோ தான் எப்பவுமே இவருக்காக அப்பியர் ஆகிறவர். எந்த கேஸ் எடுத்தாலும் வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அவர் போய் வாதம் பண்றாரு கோர்ட்ல. எஃப்ஐஆர் ரொம்ப வேக், இட் இஸ் ஆம்னிபஸ். ஆம்னிபஸ்னா எந்த ஒரு ஸ்பெசிபிக் டெண்டர், எந்த ஒரு கான்ட்ராக்ட், எந்த ஒரு டிரான்சாக்ஷன்லையும் என்னுடைய கிளையண்ட் நேரடியாக இருக்காரு அப்படின்னு இவங்களால லிங்க் பண்ண முடியல. டாஸ்மாக் வந்து தமிழ்நாட்டின் ஒரு இண்டிபெண்டன்ட் கார்பரேஷன். டெண்டர் டிசிஷன்ல மினிஸ்டருக்கு ரோலே கிடையாது. இது கரூர் ஸ்டாம்பீட் விவகாரத்துக்கு அப்புறம் ஆளுங்கட்சிக்கு இருக்கிற ஹாஸ்டிலிட்டினால, அதாவது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வன்மத்தினால போட்ட பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ். இதுதான் இன்னைக்கு காலையில செந்தில் பாலாஜி சைடில் உள்ள லாயர் இளங்கோ வந்து கோர்ட்ல கொடுத்த ஆர்குமெண்ட். நான் இப்ப சொன்னது அந்த ஃபைல்ல இருந்த வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை மாத்தாம சொல்லியிருக்கேன். ஆனா கவர்மெண்ட் சைடுல, சிஎம் விஜய் அவர்களுடைய சைடுல கொடுத்திருக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன் என்னன்னா, அதுக்கான டிஃபென்ஸ் அட்டாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு கஜானாவுக்கு லாஸ் ஆகியிருக்கு, அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. இர்ரெகுலாரிட்டி சுமார் ஒரே ஒரு சின்ன விஷயத்துல மட்டுமே 100 கோடிக்கு வரைக்கும் இவருடைய இர்ரெகுலாரிட்டிஸ், ஊழல் நடந்திருக்கு. இப்போ இன்வெஸ்டிகேஷன் பிரிலிமினரி இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. கஸ்டடியில வச்சு கேட்டாதான் மொத்த உண்மையையும் இவர்கிட்ட இருந்து எடுக்க முடியும் அப்படின்னு லாயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டையும் கேட்ட ஜஸ்டிஸ் யாரு தெரியுமா? இளந்திரையன் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ். உயர்நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு ஹைகோர்ட்ல நடந்த விஷயம். ஜஸ்டிஸ் இளந்திரையன் சொல்றாரு, லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன் சம்பந்தப்பட்ட கேஸ் இது. பொசிஷன் அபியூஸ் பண்ணிருக்காங்க மற்றும் கான்ஸ்பிரசி அலிகேஷன்ஸ் சீரியஸா இருக்கு. பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட். இவனை உள்ள வச்சு நீங்க இன்டராகேட் பண்ணா மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய லார்ஜ் ஸ்கேல் ஊழலை உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி சார்பாக கொடுத்த பெட்டிஷன் வந்து அந்த நிமிஷமே டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அவருடைய அந்த டிஸ்மிஸல் ஆர்டர் வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து ஒரு கிளாக் ஓட ஆரம்பிச்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு இருந்த ஷீல்டு போச்சு, ஆனா இன்னும் அரெஸ்ட் ஆகல. ஏன்? அப்ப இயற்கையாகவே வரக்கூடிய அடுத்த கேள்வி, அவர் எப்ப எங்க அப்படின்னு. இந்த வீடியோ நாம இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்க நேரம் வரைக்கும் அபிஷியலா இப்ப அவர் எங்க இருக்கான்னு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாக சொல்றாங்க. திருப்பியும் போய் எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு படுக்கிற.
இங்க இந்த மாதிரி நேரம் தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். இங்க பாருங்க, 2 வாரம் தான் ஆச்சு இவர் பண்ண வேலை. ஜூலை 15ஆம் தேதி வேற ஒரு கேஸ், எம்எல்ஏ போச்சிங் அலிகேஷன் கேஸ். அதுல போலீஸ் சம்மன்ஸ் போச்சு. அவருடைய வீட்டில், கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் அப்பா அம்மாவே சம்மன்ஸை ரிசீவ் பண்றாங்க. கரூர் வீட்டில் அவருடைய பெற்றோர்கிட்ட நோட்டீஸ் ஒப்படைக்கப்பட்டது. லுக் அவுட் சர்க்குலர் கூட இஷ்யூ ஆச்சு. ஆனா அவரு அப்பியர் ஆகல. எத்தனை நாள்? 20 நாள். ஆள் எங்கன்னே தெரியல. அப்புறம் ஒரே ஒரு லெட்டர், நான் அப்ஸ்காண்ட் ஆகல, ஒழியல, அந்த எஃப்ஐஆர்ல என் பேரே இல்ல, சட்டப்படி முறையான நோட்டீஸ் கொடுங்க எனக்கு தாங்க, நான் வர்றேன் அப்படின்னு ரொம்ப காமா ரொம்ப அழகா பேசுவாரு செந்தில் பாலாஜி. இங்க பாருங்க, இது அவருடைய நிலைப்பாடு. நாம இதை அப்படியே உங்க முன்னாடி வச்சிருக்கிறேன். அன்னைக்கு அவர் கையில இருந்த அந்த ஒரே ஒரு டெக்னிக்கல் கார்டு என்னது? எஃப்ஐஆர்ல என் பேரே இல்ல. இன்னைக்கு எஃப்ஐஆர்ல என் பேரே இல்ல அப்படின்னு சொன்னவர், இந்த எஃப்ஐஆர் அவர் மேலேயே இருக்கு. கஸ்டோடியல்ல தான் இவரை விசாரிக்கணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் போட்டாச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில. ஸோ இப்போ கேள்வி ரொம்ப நேரடியா நிக்குது. டிவிஎஸ்சி கதவு தட்டும்போது இந்த கதவு திறக்குமா? எந்த கதவு? இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு. அடுத்த 48 மணி நேரம் இந்த ஸ்டேட்டுடைய பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான 48 மணி நேரம். இன்னைக்கு நீங்க ட்விட்டர் பக்கம் போனீங்கன்னா, இன்னைக்கு அறிக்கையை வெளியிடக்கூடிய ஆட்கள் எல்லாம் நீங்க பாருங்க. திமுகவில் பெரிய பெரிய கைகள், திமுகவுக்கு பின்னாடி மொத்த திமுகவையும் இயக்கக்கூடிய பெரிய பெரிய கைகள், சுபவி, அபவி, கபவி அப்படின்னு எல்லா வியும் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் போட ஆரம்பிச்சிருக்கான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எங்க இருந்து வந்த சாப்பாடு? அடுத்த 48 மணி நேரம் இந்த ஸ்டேட்டுடைய டோட்டல் அரசியல்ல ரொம்ப முக்கியமான 48 மணி நேரம். ஆனா இங்க தான் நம்ம இந்த வீடியோடைய, இந்த எபிசோடுடைய மிக ஆழமான ஒரு லேயர் இருக்கு. இதை எந்த சேனல்லையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. இதே டாஸ்மாக் ஃபைல 2025 மத்திய அரசு இடி திறந்துச்சு. அவங்க அலிகேஷன் சும்மா சாதாரணம் கிடையாது. அப்பவே சுமார் 1000 கோடி அன்அக்கவுண்டட் டிரான்ஸ்ஃபர்ஸ், 1000 கோடிக்கு கணக்கே இல்லாத டிரான்ஸ்ஃபர்ஸ் கட்சி தலைவர்களுக்கும் கட்சி குடும்பங்களுக்கும் நடந்துக்கு அப்படின்னு இடி மத்திய அரசுடைய இன்ஸ்டிடியூஷன் சொல்லுச்சு, ஏஜென்சி சொல்லுச்சு. அந்த ப்ரோப் என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட்டே ஸ்டே கொடுத்துச்சு. சென்ட்ரல் ஏஜென்சி ஒரு ஸ்டேட்டுடைய கார்பரேஷனுக்குள்ள இப்படி நுழையலாமா அப்படிங்கிற ஒரு ஃபெடரலிசம் சம்பந்தப்பட்ட கேள்வி எழுப்பப்பட்டது. ரிசல்ட், அவ்வளவு பெரிய அலிகேஷன் ஒரு வருஷமா ஃப்ரீசர்ல இருக்கு. இப்ப கவனிங்க, அதே ஃபைல், அதே பாதை, ஏஜென்சி மட்டும் இப்ப மாறி இருக்கு. மத்திய அரசின் இடி செய்ய முடியாத விஷயத்த இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி, ஸ்டேட்டுடைய சொந்த ஆன்டி கரப்ஷன் போலீஸ் ஏஜென்சி செய்ய முடிஞ்சிருக்கு. ஸ்டேட் போலீஸ் ஸ்டேட் கார்பரேஷனை ஸ்டேட் லாவோட கீழே இன்வெஸ்டிகேட் பண்றதில்ல. ஃபெடரலிசம் பிளாக்கே கிடையாது. இடியை நிறுத்தின அதே கோர்ட் லாஜிக் தான் இன்னைக்கு நம்ம டிவிஎஸ்சி தமிழ்நாட்டின் லஞ்ச ஊழல் ஒழிப்பு துறைக்கு ஒரு ஹைவேயை போட்டு கொடுத்துருக்கு. அந்த ஹைவேல தான் நேத்துக்கு 41 வண்டி ஒரே நேரத்தில் கிளம்பிச்சு. இப்போ ஒரே ஒரு நேர்மையான பேச்சு. டிஎம்கே என்ன சொல்லுது தெரியுமா? இது அரசியல் பழிவாங்கல். ஸ்கிரிப்டையாச்சும் மாத்துங்கயா, அல்லது பேசுற ஆட்களையாச்சும் மாத்துங்க, பேசுற முறைகளையாச்சும் மாத்துங்க. இந்த கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு 100% இருக்கு. ஏன்னா ஹிஸ்டரி, வரலாறு சம்பந்தமாக இவங்க பாயிண்ட் தூக்கி வைக்கிறாங்க. 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே இதே டிவிஎஸ்சி தான் ஏடிஎம்கே வேலுமணி வீட்டு மேல பாஞ்சது. அப்போ எஃப்ஐஆர்ல 59 பிரமிசஸ், 11 கிலோ தங்கம், 58 கோடி ரூபாய் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் அலிகேஷன் அப்படின்னு கேஸ் மேல மேல தூக்கி வச்சப்பட்டது. 5 வருஷம் ஆச்சு. கன்விக்ஷன் இன்னும் கோர்ட்ல இல்ல. இதே பேட்டர்ன் தான் ஆட்சி மாறும், டிவிஎஸ்சி திரும்பவும் வரும், ஹெட்லைன் வரும், கேஸ் தூங்கும் அப்படின்னு. உண்மையாகவே சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பார்த்த டிவிஎஸ்சி தேடுதல் வேட்டையோ, அதாவது எஃப்ஐஆரோ அரெஸ்டோ இது கிடையாது. உண்மையாக சொல்றேன், ஏற்கனவே இடியால அரெஸ்ட் பண்ணப்பட்டவர். இந்த 41 இடத்துல ரெய்டு நடந்தது. சிஎம் விஜய் அவர்களுடைய அரசு தகுந்த சரியான ஆதாரம் இல்லாம வேட்டையில இந்த அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன். பாருங்க, இவங்க இந்த 2 கட்சியுமே பெரிய அளவில் ஆடி இருக்கு. யாரு? டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும். இது மாதிரி ஆட்சி மாறினா ஆட்களை பிடிக்கிறது, ரெய்டு பண்றது, அரெஸ்ட் பண்றது அப்படிங்கிற சைக்கிளை இவங்க எல்லாருமே ஆடி இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த முறை இது வித்தியாசம்ங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? விஜய் கையில் இருக்கு. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இது வித்தியாசம் தான். இன்னைக்கு இந்த அரசு இந்த வழக்கு மிக முக்கியமான ஒரு வழக்கு. இன்னைக்கு நிரூபிக்கிற வழி வெறும் ரெய்டுல போட்டோ எடுக்கிறது கிடையாது. ரெய்டு போகும்போது 41 இடத்துலையும் வீடியோ எடுத்து மொத்த தமிழ்நாட்டையுமே சென்சேஷன் ஆக்குறது கிடையாது. சார்ஜ் ஷீட்டோடைய டேட்டு, ஃபர்ஸ்ட் விட்னஸ் ஏறுற டேட்டு, ஜட்ஜ்மெண்ட்டுடைய டேட்டு அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்றா வரணும். ஆனா இவன் போய் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டான். புரியுதா? எத்தனை நாள் படுக்க முடியும்? படு. ஏன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்தாச்சுல. என்னன்னு? நேரடியாக இன்பர்சன் இன்டராகேஷன் உள்ள கொண்டு போய் நீங்க விசாரிங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சுல. இன்னும் ஹாஸ்பிட்டலை தவிர இவங்களுக்கு வேற வழியே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் சொன்ன இந்த 3 டேட்டும் கொஞ்ச நாட்களே வெளியே வரணும். சார்ஜ் ஷீட், ஃபர்ஸ்ட் விட்னஸ், ஜட்ஜ்மெண்ட். இந்த 3 டேட்டும் உடனடியாக வரணும். வராம இது மாதிரி ஹெட்லைன் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா இதுவும் அந்த ஏடிஎம்கே அது பழைய சைக்கிள் மாதிரி ஆயிடும். இந்த அரசு உண்மையிலேயே இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னா, தற்போது இருக்கக்கூடிய தாவேக் அரசு, சிஎம் விஜய் அவர்களுடைய அரசு இந்த சிஸ்டமா டாஸ்மாக் ப்ரொக்யூர்மெண்ட்டை ஓப்பன் ஆக்ஷன் ஆக்குனா, பார் லைசன்ஸை டிரான்ஸ்பரண்ட் கிரைட்டீரியால கொடுத்தா, அதுக்கு கிரெடிட்டை நாம் எல்லாருமே கண்டிப்பாக இந்த அரசுக்கு கொடுக்கணும். எல்லாமே நேர்மறையாக எல்லாமே டிரான்ஸ்பர் பண்ணாங்கன்னா, அது டாஸ்மாக் ப்ரொக்யூர் பண்றதா இருந்தாலும் சரி, ஏலம் போடுறதா இருந்தாலும் சரி, டெண்டர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பார் லைசன்ஸை அலோகேட் பண்றதா இருந்தாலும் சரி. இன்னைக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு தலைவனா இருந்துக்கிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக, அந்த ஊழியர்களுடைய குடும்பங்களையே இன்வால்வ் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் பேரே நான் சொல்ல விரும்பல, அவன் ஒரு ஆளே கிடையாது. ஆனா அவன் பின்னாடி எந்த கட்சி இருக்குது, எந்த கட்சியோட தலைவர் இருக்குது, இது மாதிரியான டிவிஎஸ் விட்டு கோர்ட்டே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற ஒரு கேஸை டைவர்ட் பண்றதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டம். டாஸ்மாக் ஊழியர்கள் அப்படிங்கிற பேர்ல மொத்த குடும்பங்களையும் கைடு பண்ணிக்கிட்டு ஒருத்தன் பண்ணியிருக்கிறான். முதல்ல செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை தூக்கி உள்ள வைக்கணும். பாருங்க, இவங்க இந்த ப்ரொக்யூர்மெண்ட், பார் லைசன்ஸ், இந்த டெண்டர் இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா ஓப்பனா செய்யலைன்னா அதை பற்றி நாம இங்க பேசுவோம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி அசெம்பிளி பட்ஜெட் செஷன் வருது, ஆரம்பமாகுது. புரியுது? 6 நாள்ல இதே டாபிக் அந்த ஹால் நடுவில், அசெம்பிளி ஹால் நடுவில் வெடிக்கும். பாருங்க, ஏற்கனவே நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிக்கா தெரியுமா, ஒயிட் பேப்பர் விட்டோம், அது கதை வேற. வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி அசெம்பிளி பட்ஜெட் செஷன்ல இவங்க செஞ்ச வித்தியாசமான விதவிதமான ஊழல்களை நான் பட்டியல் போட்டு சொல்ல போறேன், காட்ட போறேன் மக்களுக்கு அப்படின்னு. இங்க பாருங்க, செஷனை கண்டிப்பாக எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இந்த கேஸுடைய உண்மையான ஆன்சர் தொடர்ந்துல போட்டோஸ்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல வராது. கோர்ட்ல நடக்கக்கூடிய ஹியரிங்ல தான் வரும். அடுத்த ஒரு சில நாட்கள்ல, நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு அரெஸ்ட் ஆச்சுன்னா அன்னைக்கு தான் அந்த கதையை ஆரம்பமாகுது, முடிவு கிடையாது. ஸோ முன்னாடி அமெரிக்க பிரசிடென்ட் தியோடர் ரூஸ்வெல்ட் 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது, நோ மேன் இஸ் அபவ் த லா அண்ட் நோ மேன் இஸ் பிலோ த லா. சட்டத்துக்கு மேலேயும் யாரும் இல்லை, சட்டத்துக்கு கீழேயும் யாரும் இல்லை. நீ எவ்வளவு பெரிய மினிஸ்டராக இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய காரணம் இருந்தாலும், இது முன்னாடி இருந்த பின்னாடி வேட்டியை பிடிச்சிக்கிட்டு நடந்தாலும், சட்டத்துக்கு மேலையும் சட்டத்துக்கு கீழையும் யாரும் கிடையாது. இந்த கேஸ் சார்ஜ் ஷீட், ட்ரையல், ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் முழுசா போகும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா நம்புறோம். இவர் ஜெயிலில் கிடப்பாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா போடுங்க மை டிஃபரன்ஸ். என்னது? செந்தில் பாலாஜிக்கு சிறை நிச்சயம், ஜெயில் நிச்சயம் அப்படின்னு போடுங்க. இல்ல இந்த வேலுமணி, ஏடிஎம்கே வேலுமணி கேஸ் மாதிரி ஹெட்லைன்ல ஆரம்பிச்சு நடுவில் அப்படியே போய் படுத்துடும், போய் தூங்கிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் சும்மா நாடகம் அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல ஏ அல்லது பின்னு போடுங்க. ஏன்னு ஒரு வரி போடுங்க மை ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்பேன். ரொம்ப முக்கியமான ரூஸ்வெல்ட், அமெரிக்க பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் சொன்ன மாதிரி எவனுமே மேலையும் கீழையும் கிடையாது. சட்டமனை வந்துக்கிட்டா அது யாரா இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன மாதிரி யாரையுமே பாரபட்சம் பார்க்காம தண்டிக்கணும். இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். உங்க ரிக்வெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுக்கிட்டு அடுத்த வீடியோக்கு போங்க. நம்ம சேனல்ல நிறைய நல்ல வீடியோஸ் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ண உடனே, முக்கியமாக இப்படி லைவ் போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.